வணக்கங்க. கும்பராசி கும்பலக்கணங்களை இன்றைக்கு கவனிப்போம். மகான்களும் யோகிகளும் பிறந்த லக்கணம் கும்பலக்கணம். கும்பத்தில் ராகு. ராகு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நல்லா இருக்கும், கன்னியில் நல்லா இருக்கும், மகர கும்பத்தில் நல்லா இருக்கும், விருச்சிகத்தில் நல்லா இருக்கும். சில சிலேடை பாடல்கள் அந்த காலத்திலே உண்டு. கும்பராகு நன்மையை செய்யும். அப்போ கும்பம் நல்லா மேன்மையான அரசு, எதையும் வெளியிடாது, வெளிப்படையாக பேசாது, தான் சிரமம் வந்தால் சிரமத்தை வெளியெடுக்காது. கும்பத்துக்கு 2ல் சனி. இன்னைக்கு நம்ம திருக்கணித்தை வச்சு பேசுவோங்க. குருவுடைய வக்கரமும் சனியுடைய வக்கரத்தையும் சேர்ந்து பேசி தான் பலன் பேசிட்டு இருக்கோம். இது 6/9/2025 இன்றைக்கு. இந்த வருடங்கள் கடைசி வரை இந்த பலன் நீடிக்கும். சரி, முழுவதாக பணம் எதிர்பார்த்து ஏமாந்து விடுவார்கள். இப்போ ஒரு தட்டா 50,000 கொடுத்துருக்கோம்னா கொடுத்த பணம் திரும்பி வர 500, 1000, 10,000 வரும். முழுமையாக கிடைக்காது. ஆனால் சொல்லும்போது நம்மகிட்ட பேசி அவங்க முழுமையாக வாங்கிடுவாங்க. திரும்பி கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. சரி, நம்முடைய நேரம் நினச்சிட்டு போக வேண்டியதான். கும்பத்துக்கு 3 குடையவன் செவ்வாய். 3 குடையவன் செவ்வாய் 8ல் மறையும். அப்போ 2ஆம் இடத்தை செவ்வாய் நோக்குறான். 3 குடையவன். இப்போ இந்த கும்பத்துக்கு ஆகாதவர் யாருன்னா செவ்வாய் மட்டும்தான் ஆகாதவர். அந்த கும்பத்துக்கு செவ்வாய் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மனோகாரகன், மனக்குழப்பங்கள், இந்த ஸ்தானங்கள், பேச்சு குளறுவது, பேச்சு ஸ்தானம் கெட்டி இல்லாத தன்மை இந்த கும்பத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய பையனாக இருந்தால் தத்தன்னு தடுமாறுவான். கொஞ்சம் படித்த வியாபாரியாக இருந்தால் வியாபாரி பேசும்போது கொஞ்சம் ஸ்லாங் கொஞ்சம் குறைஞ்சிடும். இது உங்களுக்கான பலன்கள் இல்லை. இன்றைக்கு ராசி கட்டத்தில் நீங்கள் அதை நினச்சி நெகட்டிவாக நினைத்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு இந்த ராசிக்கு இந்த மாதிரி இருக்குது இப்படிங்கிறதுக்கான பலன் தான். சரி, 4ஆம் இடம். 4ஆம் சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவு. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் காசு பணங்கள், குடும்பஸ்தானங்கள், சுகஸ்தானங்கள் வேலை செய்யாது. கும்பத்துக்கு 6ல் சுக்கிரன், கும்பத்துக்கு 6ல் சந்திரன் ஆட்சியாக இருந்துட்டா நல்லது. கும்பத்துக்கு 6ல் சுக்கிரன் இருந்தால் சரியான வலுவில்லை. சரி, 4ஆம் இடம் வலு கெட்டி கிடையாது. 5ஆம் இடம் பூமியுகம் நல்லா இருக்கு. 5 குடியின் 7லையும். அப்போ குரு நேரம் 5ஆம் இடத்துல இருக்கதும் லக்னத்தை பார்ப்பதும் நல்லா இருக்கு. 6ஆம் இடம் சந்திரன். சந்திரன் ஓட்டத்தை வச்சு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்போ கும்பத்தில் எப்பவுமே நிரந்தரமான வருமானம் உடைய ஒரு நிர்வாகத்தில் போனால் தான் தப்பிக்க முடியும். இப்போ அரசு உத்தியோகத்தில் போனால் தான் தப்பிக்க முடியும். சாதாரணமாக வேலை செய்ய சாப்பிடணும்னா ரொம்ப பேர் பாதிக்கு மேலே கெட்டு போயிடுவாங்க. பாதிக்கு மேலே ரீச் பண்ண முடியாது. சரி, 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் சூரியன். சூரியனுடைய வேகம் 7ஆம் இடத்துக்கு எப்பவுமே இது ஆகாதாகும். அது இந்த மாதம் நண்பர்களாக கெட்ட பேர், மனைவி ஸ்தானத்தில் ஆகாது. இப்போ லக்னத்தில் ராகும் 7ல் கேது இருந்தால் கண்டிப்பாக முறிவு தான். திருமணம் முறிவு, காசு பணம் முறிவு, தகப்பனார் முறிவு, இப்படி எல்லாம் முறிவுலாம் பேச முடியாது, நல்லதே பேச முடியாது. சரி, 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. கும்பத்துக்கு 8ல் செவ்வாய். 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டா உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். சளி தொந்தரவுகள் ஏற்படும் கும்பத்தில். சரி, அது பார்த்துக்கலாம். 9ஆம் இடம் சுக்கிரன். அப்போ இந்த கும்பத்துக்கு 9ஆம் இடம் 9 குடையவன் 6ல் மறைவு. அப்படின்னா நன்மைகள் குறைவு. ஒருத்தருக்கு 1, 5, 9 நல்ல வேலை செய்யும். ஆனால் 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரு. அதனால் நல்லது, நல்ல யோகத்தை தரும். பாதி நன்மை, பாதி சரியாக கெட்டி இருக்காது. சரி, அடுத்து 10ஆம் இடம் 10 குடியன் செவ்வாய் 8ல் மறைவு. அப்போ கடுமையான வேலைகளுக்கு போய் செல்ல வேண்டும். அந்த செவ்வாய் சனி பார்ப்பதா 8ஆம் அதிகாரம் எடுத்து செவ்வாய் எடுத்து 10 குடி அதிகாரம் எடுத்து அது 8ஆம் இடத்துல வந்து செய்யணும். செங்கல், மணல், கல், ஜல்லி, மணல் தூக்கணும், இரும்பு எடுத்து அடிக்கணும். இப்படி கஷ்டமான வேலைகளை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருவோம். சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானம் குரு. அந்த 11 கூடியவன் 5 இருக்கிறனால பிள்ளைங்களால் ஆதாயம். இப்போ படிக்கிற பையனாக இருந்தாலும் படிக்கிற பையனோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவார் அப்பா. சரி, பசங்க பெருசாகிட்டாங்க அப்படின்னா பெருசாகிட்டதுனால தகப்பனுக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்போ குழந்தைகளால் லாபமும் மேன்மையும் இந்த கும்பராசிகளுக்கு கிடைக்கும். சரி, 12ஆம் இடம் சனி. சனி பகவான் கும்பத்துக்கு 2. அப்போ பெரிய செலவுகள் போன்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால் கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கங்க.